அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, 2026 வருஷம் பிறக்க போகுதுங்க. இந்த வருஷத்தில் கடவுள் உங்களை கைவிட்டாலும் உங்கள் கர்மா உங்களை காப்பாற்ற போகுது. யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில், அதிலும் நீங்களே யோசித்து பார்க்காத சில விஷயத்தில், அதுலேயும் ஒரு 5 சம்பவங்கள் 2026 நடக்க போவது உறுதிங்க. இந்த பதிவில் அந்த 2026 வருஷத்தோட புத்தாண்டு பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, 7.5 சனி, அதிலும் ஜென்மச்சனியை நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்கங்க. உங்கள் ராசியில் தான் சனி பகவான் அமர்ந்திருக்கார். நவம்பர் மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தி அடைகிறார் சனி பகவான். என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, கடகராசிக்கு அதிசார பயிற்சி அடைந்த குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு இப்போ கிடைச்சிக்கிட்டு இருக்குங்க. அப்போ குரு பார்வை பெற்ற சனியின் காலகட்டம் இந்த 2026 ஆண்டு தொடக்கத்தில் இருக்குதுங்க. மேலும் அந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி, அதாவது பிப்ரவரி மாதம் மீண்டும் அவர் பெயர்ச்சியாகி மிதுன ராசிக்கு போயிடுவார். அங்கு வக்ர நிவர்த்தி அடைவார். அதன் பிறகு 2026 வருஷம் மே மாதம் மீண்டும் குரு பெயர்ச்சி நடக்கும். கடகராசிக்கு மீண்டும் வந்துடுவார். அப்போ மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஜென்மச்சனி இருக்கே அப்படின்னு கவலை வேண்டாம். ஏன்னா குரு பகவான் உங்களை காப்பாற்றுறாரு. ஏன்னா அவர் தாங்க உங்கள் ராசி அதிபதி. என்னைக்கோ யாருக்கோ எப்போவோ ஒரு உதவி பண்ணியிருப்பீங்க. அந்த உதவி 2026 வருஷம் உங்களை காப்பாற்ற போகுது. அதில் முதலாவதாக சொல்கிற விஷயம் என்னென்னா, உங்களுக்கு உடல்நல பிரச்சனை அல்லது உடல் சார்ந்த நோய் பிரச்சனை, குழந்தை பாக்கியம் பெறுவதில் இருக்கக்கூடிய தடை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா, இப்போ உடல் ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் கூட கண்டிப்பாக அதிசயத்தக்க வகையில் அது ஆண்டவன் அருளாலேயோ அல்லது நீங்கள் செய்த தான தர்ம புண்ணியத்தாலேயோ இந்த குரு பகவான் 5ஆம் வீட்டில் இருப்பதால் இந்த பிரச்சனையானது நீங்கும். கிடைக்காத குழந்தை பாக்கியம் கிடைத்தே தீருங்க. அதுக்கு உரிய குறைபாடு இருந்துச்சுன்னா அது நீங்கி போயிடும். இது முதல் விஷயம். ரெண்டாவதாக, அந்த குரு பகவான் 10ஆம் வீடான தனுசு ராசிக்கும் அதிபதி. அப்போ தொழில் விஷயம், செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே நீங்கள் போட்ட உழைப்புக்கு உரிய ஊதியம், பேர் புகழ் இந்த 2026 கிடைக்குங்க. மேலும் கூட்டு தொழில் பார்ட்னர்ஷிப் செஞ்சு அதில் பிரச்சனை அடைஞ்சு தோல்வி அடைஞ்சவங்களுக்காக தனியாக நீங்கள் தொழில் தொடங்குவதற்கு ஒரு தன்மையினை, ஒரு வைராக்கியம், தைரியத்தையும் அதுக்கு தேவையான பண உதவிகளையும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அப்போ தொழிலில் உங்களுக்குன்னு ஒரு இடத்தின நிரூபிப்பீங்க. நிரந்தரமான தொழில் அமைவதற்கும் சான்சஸ் இருக்குங்க. தொழில் ரீதியாக லாபம்ன்றது நிச்சயம் உண்டு. அடுத்ததாக ராகு பகவான் 12ஆம் வீட்டில் இருக்கார். அவருடைய பயிற்சி இந்த 2026 வருஷம் கிடையாதுங்க. அப்போ நிச்சயமாக இந்த நேரத்தில் வீடு மாறுவதற்கு, நிறைய பயணம் செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனால் பயணத்தால் சில உறவுகளை விட்டு பிரிய வாய்ப்பு இருக்குங்க. அப்போ மீன ராசியில் பிறந்த மாணவர்கள் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறது, வெளிநாடு சென்று படிக்கிறது, வேலை பார்க்குறவங்களுக்கு வேறு இடத்துக்கு வேலையில் இடமாற்றம் இதெல்லாம் இருக்குங்க. அதுபோல் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகும். மேலும் திருமண மாற்றம் அதனை எதிர்பார்க்குறவங்களுக்கு, விவாகரத்து பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதில் தீர்வு, விடுதலைங்கிறது கிடைக்கும். இப்படிப்பட்ட இடமாற்றம், உங்கள் உறவு மாற்றம் நிச்சயமாக ஏற்படுங்க. அடுத்ததாக கேது பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடான சிம்ம ராசியில் இருக்கார். அவருடைய பயிற்சியும் இப்போ இல்லைங்க. அவர் எதிரி, கடன், நோய் இந்த 3 பிரச்சனையையும் கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறாரு. அவர் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன்க. அப்போ அரசு வழியில் ஏதேனும் பிரச்சனை இருந்துச்சுனாலும் சரி அது குறையுங்க. கோர்ட்டு கேஸு பிரச்சனை இருந்துச்சுன்னா தீரும். கடன் பிரச்சனை, அதுவும் கவர்மெண்ட்டில் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அது தள்ளுபடியாகக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க. அரசு வேலை பார்க்குறவங்க, அரசியல்வாதிகள் எதிரியாக இருந்தால் அந்த எதிரி பிரச்சனை தீரும். மேலும் இந்த 2026 வருஷம் பிறக்கும்போது சூரியன் 10ஆம் வீட்டில் தனுசு ராசியில் இருக்கிறாருங்க. அப்போ மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை கிடைக்குது. அப்போ
சூரியனுக்கு குரு பார்வை கிடைச்சி 2026ஆம் வருஷம் பிறக்குது. அப்போ மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு உயர் பதவி, முதலாளி ஆவதற்குரிய வாய்ப்பு, முக்கிய பொறுப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இதெல்லாம் இருக்குங்க. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. குறிப்பாக பெண்களுக்கு தந்தை வழி உறவுகளாலும் தந்தையாலும் சில நன்மைகள் நடக்க போகுது. அதை பெறப்போறீங்க. அதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. இந்த 2026ஆம் வருஷம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா அது நரசிம்மர் தாங்க. நரசிம்மருடைய வழிபாடு செய்யுங்க. அதே போல் ஆதிசேஷன் மீது சயனக்கோலம் உற்று இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை நீங்கள் வெள்ளிக்கிழமை தரிசனம் செய்யுங்க. இதனை இந்த 2026ஆம் வருஷம் முழுவதும் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு பல நன்மைகள் தேடி வருங்க. நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.